எஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட் 38, பஸ்ட் செஸ்ட் 39.5, waist 35. ஸோ பேக் லென்த் 10, ஃப்ரண்ட் நெக் 7, பேக் நெக் வந்து 18.5, ஷோல்டர் 15, ஆர்ம் ரவுண்ட் 17, ஸ்லீவ் பாட்டம் ரவுண்ட் 13. இந்த மெஷர்மெண்ட்டுக்கான ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அங்கே ஓகே, பேக் சைட் கட் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்டர். ஸோ ஷோல்டர் எப்படி கால்குலேட் பண்ண போறோம்னா ஷோல்டர் பை 2 மைனஸ் 1.5. இந்த 1.5 எதுக்குன்னா எனக்கு வந்து பேக் லென்த்தோட பேக் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் பார்த்தீங்கன்னா 8.5 இருக்கு. ஸோ இந்த மைனஸ் 1.5 கொடுத்தீங்கன்னா தான் நமக்கு ஷோல்டர் வந்து ஃபால் ஆகாமல் இருக்கும். ஸோ ஈக்குவல் 15 ஷோல்டர் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 15/2. ஸோ டிவைட் பண்ணோன்னா 7.5 மைனஸ் 1.5 கொடுத்தோம்னா 6 inches. ஸோ ஷோல்டரோட லென்த் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 inches. ஸோ இந்த கேல்குலேஷன் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட் லைன் கேல்குலேட் பண்ணுறதுக்கு அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் ஹாஃப். இது பார்த்தீங்கன்னா ஹாஃப் எதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூசிங்காக. ஸோ 38 டிவைட் பை 4 ப்ளஸ் ஹாஃப். ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 10. நெக்ஸ்ட் பேக் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு பேக் லென்த்து. ஸோ பேக் லென்த் பார்த்தீங்கன்னா 13 inches. ஸோ அதுலேருந்து நான் 1.5 inches எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் ஃபார் வந்து நமக்கு ஸ்டிச்சிங்காக. ஸோ மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம், கீழே நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த 1.5 வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லது. ஸோ 14.5 ஃபுல் லென்த். பேக்கோட லென்த் பார்த்தீங்கன்னா நமக்கு 14.5. ஸோ பேக் பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கு நமக்கு ஷோல்டர், அப்பர் செஸ்ட் லைன், பேக் லென்த். ஸோ இது ஓகே. ஸோ இப்போ வந்து பேக் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ ஃபோல்டிங் சைட் நம்ம சைடு வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறோம். ஸோ கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனாக இருக்கலாம். ஸோ மெஷர்மெண்ட் மாறாமல் இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். பேக் லென்த் பார்த்தீங்கன்னா 14.5. ஸோ 14.5க்கு ஸ்ட்ரெயிட் லைன். எங்கள் ஷோல்டரோட கேல்குலேஷன் நமக்கு பார்த்தீங்கன்னா 6 inches. ஸோ 6 inches வந்து ஷோல்டருக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்பர் செஸ்ட் லைன் வரையணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீனாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 5 inches டிஃபால்ட்டாக எடுத்தால் போதும் அப்பர் செஸ்ட் லைனுக்கு. பட் 38 அந்த 35 ப்ளஸ் மேலே போனாலே 38 இருக்கவங்களுக்கு ஸோ அப்பர் செஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 inches எடுத்துக்கிட்டால் ஆர்ம் ரவுண்ட் கரெக்டாக வரும். பிகாஸ் நமக்கு ஆர்ம் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 17 inches. ஸோ 8.5 சம்திங்கிட்ட வரணும். ஸோ அதனால அப்பர் செஸ்ட் லைனுக்கு 6 வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஷோல்டர் லைனையும் அப்பர் செஸ்ட் லைனுக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். நெக்ஸ்ட் ஸோ அப்பர் செஸ்டோட கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 10. Then 2 inches எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். ஸோ சீம் அலவன்ஸ். கீழேயும் நமக்கு 10 inches தான். 2 inches நமக்கு சீம் அலவன்ஸ். இப்போ ரெண்டுமே ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நமக்கு ஆர்ம் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கு 1/2 inches எக்ஸ்ட்ரா வெளியில் 1/2 inches எடுத்து அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ ஆர்ம் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக வரும். இப்போ ஆர்ம் ரவுண்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 17. ஸோ என்ன பண்ணணும், 17 டிவைடட் பை 2. ஸோ ஆர்ம் ரவுண்ட் 17 டிவைடட் பை 2 நமக்கு பார்த்தீங்கன்னா 8.5 ப்ளஸ் ஆஃப். ஆஃப் எதுக்காக எடுக்கிறோம் எக்ஸ்ட்ரானா லூசிங்காக. ஸோ 9 inches அப்பர் செஸ்ட். சாரி. ஸோ இப்போ ஆர்ம் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 17 டிவைடட் பை 2 நமக்கு 8.5 வரும். ஸோ அதிலிருந்து நான் ஒரு ஆஃப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் ஃபார் லூசிங்காக.
ஸோ இப்போ 6 ஸ்கேல் பார்த்தீங்க வச்சுட்டு ஸோ ட்ரா பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ட்ரா பண்ணிவிட்டு மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே, ஸோ இந்த சைடில் இருந்து ஒரு 1/2 இன்ச் டேப்பை வச்சுட்டு கீழே இருக்க மார்க்கிங் வரைக்கும் நமக்கு வந்து மெஷர் பண்ணிட்டு வரணும். ஸோ 9 inches. ஸோ இதை ஆர்ம் ஷேப் கட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஷோல்டர் க்ளோஸ். ஸோ ஷோல்டர் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 inches இல்லைனா 3.5 எடுத்திங்கன்னா லூசிங் வராது. நெக்ஸ்ட் பேக் லென்த் பார்த்தீங்கன்னா எனக்கு 8.5. ஸோ ட்ரா பண்ணியாச்சு. இதில் நீங்கள் பேக்குக்கு என்ன ஷேப் கொடுக்குறீங்கனாலும் இதுக்குள்ளேயே நீங்கள் என்ன ஷேப் பண்ண போகிறீங்கனாலும் நம்ம இதிலே பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் நீங்கள் இந்த ஷேப்புக்குள்ளே நீங்கள் என்ன ஷேப் வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸோ பேக் டாட்டுக்கு ஃபுல் லென்த்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க. 12.5. ஸோ 12.5ல் ஆஃப் எடுக்க போகிறோம். ஸோ கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா நான் எப்படி வந்து டேப்பை கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணேன்னா நமக்கு அந்த ஒரு சேம் வேல்யூ வந்துடும். ஸோ நான் அப்படி தான் பண்ணுவேன். நெக்ஸ்ட் 4 inches மேலே. நெக்ஸ்ட் போத் சைட் பார்த்தீங்கன்னா 0.75. 0.5. நெக்ஸ்ட் ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ பேக் டாட்டுக்கு மெஷர் பண்ணியாச்சு. ஸோ பேக் ஃப்ரண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பேக் பீஸ் நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ ஒரு நெக் டிசைன் கொடுத்துட்டேன். ஸோ சீம் அலவன்ஸோடு சேர்த்து தான் நம்ம கட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஷேப் நான் இதில் கட் பண்ணலை. ஸோ மெயின் கிளாத்தில் வச்சுட்டு நெக்ஸ்ட் நான் கட் பண்ணிப்பேன். ஸோ பேக் வந்து ஃப்ரண்ட் சைட் கட் பண்ண போகிறோம். ஃபோல்டிங் சைடாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ ஓப்பன் சைடாக இருந்தால் கூட ப்ராப்ளம். ஏன்னா பிகாஸ் 2 பீஸாக தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடோட லென்த்தையும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. 14.5. ஒரு லைன் இதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். பேக் சைடுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 6 ஷோல்டர் பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி 6 inches எடுத்துருப்போம். ஸோ அதுலேருந்து ஒரு 1/2 inch ஃப்ரண்ட்டுக்கு வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ 5.5. நெக்ஸ்ட் சேம் தான். ஸோ பஸ்ட் செஸ்ட் லென்த் பார்த்தீங்கன்னா 6 inches. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கால்குலேஷனில் பார்த்தீங்கன்னா பஸ்ட் செஸ்ட் லென்த் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 இருக்கும். ஸோ 10ல இருந்து ஒரு 1/2 inches எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிற லூசிங்காக தான். ஸோ 10.5 பஸ்ட் செஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா பேக்குக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ட் செஸ்ட் லென்த் தேவைப்படாது, பட் ஃப்ரண்ட்டுக்கு தேவைப்படும். ஸோ பஸ்ட் செஸ்டோட லைன் பார்த்தீங்கன்னா 10.5. ஸோ அப்பர் செஸ்ட் லைன் 6 inches, பஸ்ட் செஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா 10.5. ஸோ ஃபர்ஸ்ட் இதை போட்டுட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்டோட கால்குலேஷன் பார்க்கலாம். ஸோ அப்பர் செஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு எப்படி மார்க் பண்ணணும்னா அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 4. ஸோ அப்பர் செஸ்டோட வேல்யூ நமக்கு 38 டிவைடட் பை 4 வேல்யூ பார்த்தீங்கன்னா 9.5. ஸோ 9.5க்கு மார்க்கிங்.
2 inches extra for seam allowance. Next நான் சொல்லிட்டேன் bust chest லைனுக்கு வந்து 10 plus of losing வந்து 10 plus line எடுத்துட்டோம் 10.5க்கு. நெக்ஸ்ட் bust chest ஓட calculation பார்த்தீங்கன்னா bust chest divided by 10 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 39. ஸோ bust chest பார்த்தீங்கன்னா நமக்கு 13.5. ஸோ 39.5 divided by 10 வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.95. ஸோ bust chestக்கு 3.95. ஸோ ஜஸ்ட் நீங்கள் 4 inches கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டோட லென்த். ஸோ ஃப்ரண்ட்டோட லென்த் கால்குலேட் பண்ணுறதுக்கு bust chest divided by 13. ஸோ bust chest வேல்யூ 39.5 divided by 13 3 inches. ஸோ 10.5 லைன்ல இருந்து 3 inches எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம். ஸோ ஃப்ரண்ட்டோட லென்த். ஓகேவா? ஸோ இப்போ கீழே லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸோ இதுல இருந்து ஒரு 1.8 இல்லை 1.9க்கு ஒரு சின்ன மார்க்கிங், பிகாஸ் 4 டாட் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா 1.5 போத் சைடுமே 1.5 கீழே. இப்போ வந்து பேக் ஃப்ரண்ட்டோட லென்த்தில் தான் நம்ம வந்து வயஸ்டோட கால்குலேஷன் வந்து மார்க் பண்ணணும். ஸோ வயஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 35. ஸோ வயஸ் டிவைடட் பை 4 ப்ளஸ் ஹாஃப் லூசிங்காக 35 டிவைடட் பை 4 ப்ளஸ் ஹாஃப். ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 8.75 ப்ளஸ் ஹாஃப். ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 9.25. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இது ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணிட்டு ஸோ இங்கே இருக்க வேல்யூ 3 inches. ஸோ இந்த டாட்லேருந்து இது வரைக்கும் 3 inches இருக்குது. நமக்கு வேண்டிய மெஷர்மெண்ட் வைஸ்ட் லென்த் பார்த்தீங்கன்னா 9.25. ஸோ அப்புறம் இங்கேருந்து 3 inchesலேருந்து நம்ம வைக்கணும். பிகாஸ் இது நம்ம வந்து டாட் பிடிச்சிடுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது மெஷர்மெண்ட் கம்மியாயிடும். அதனால இந்த டாட்லேருந்து 3 inches வைக்கணும். ஸோ 3 inches வச்சுட்டு அதுலேருந்து நமக்கு 9.25 மெஷர் பண்ண போகும். Next 2 inches extra for seam allowance. Next upper chest லைனையும் waist லைனையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஏன்னா கால்குலேஷன் வந்து கிராஸாக இருக்குன்னு பார்க்க வேண்டாம். பிகாஸ் நம்ம இங்கே 4 டாட் பிடிச்சதுக்கப்புறம் ஸோ அதுக்கான பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து ஜாயின் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ ஷோல்டரையும் அப்பர் செஸ்ட் லைனுக்கும் சேம் ஃப்ரண்ட்ல எப்படி மார்க்கிங் பண்ணுமோ அதே மாதிரி. ஸோ இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஆர்ம் கட் பண்ணும்போது 1/2 inch வெளியே விட்டுருப்போம். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது 1/2 inch வந்து உள்ளே எடுத்துக்கோங்க. ஸோ ஆர்ம் ஸ்கேல எடுத்து சேம் ப்ரொசீஜர் 6 ஷேப்பில் வச்சுட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. சேம் பேக் சொன்ன மாதிரி தான் 1/2 inch கீழேயும் 1/2 inch உள்ளேயும் எடுத்துட்டு ஸோ மெஷர் பண்ணணும். ஸோ 9 inches. ஸோ கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் இப்படி வந்து தான் நம்ம கட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸோ ஃப்ரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 4 டாட்ஸ் ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/2 inches எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஸோ கிளாத்தில் கொஞ்சம் பிரித்து போட்டுக்கலாம் ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ரா வர்றதுக்காக. ஸோ இப்படி எடுத்துட்டு ஒரு 1/2 inchக்கு நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டுக்கலாம்.
ஸோ கரெக்டான பேக் சைடு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராக்கு ஒரு லைன். ஸோ டிஃப்ரென்ஸ் உனக்கு தெரியும். ஸோ கிளாத் பார்த்தீங்கன்னா இங்கே கட் பண்ணும்போது இங்கே இருக்கானோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் கரெக்டாக இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ கீழே இருந்து ஒரு 0.75 ஒரு மார்க்கிங். ஸோ இந்த லைனில் 0.5. ஸோ இங்கே நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ இங்கேருந்து 1.9 எடுத்துருந்தோம். ஸோ அதையும் ஸோ இந்த லைனையும் இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இங்கே மேலே இருந்து 1 inches, கீழே இருந்து ஒரு 1/2 inches. ஸோ இந்த பாயிண்ட்டையும் இதையும் ஜாயின் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இந்த 3 டாட்ல இந்த லைனையும் இதையும் மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் மார்க்கிங் 4 டாட் ப்ளவுஸ்க்கு. ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் போடும்போது 4 டாட்க்கு வரும்போது நமக்கு வந்து கப் ஷேஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே வரும். ஸோ இப்போ கட்டிங் நம்ம எப்படி பண்ணுவோம்னா, ஸோ கட்டிங் இப்படி பண்ணும்போது நமக்கு சின்ன ஒரு போட் ஷேப் இங்கே கிடைக்கும். இப்போ ஃப்ரண்ட்டு வந்து நெக் ஓப்பன் கொடுத்துடலாம். ஸோ ஷோல்டருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 inches எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஷோல்டர் க்ளோஸ்க்கு 3 inches விட்டுட்டு மீதி இருக்கிறது தான் நமக்கு ஃப்ரண்ட் ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் நெக் டெப் பார்த்தீங்கன்னா 7 inches. 1/2 inches எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். எதுக்காகனா லூசிங்காக. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் ஷேப்புக்காக. ஸோ ஃப்ரண்ட்டுக்கு உங்களுக்கு ஷேப் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு யூ ஷேப் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ பர்ஃபெக்டான ஃப்ரண்ட் சைட் மார்க் பண்ணி இப்போ நெக்ஸ்ட் கட் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ 1/2 inches விட்டுடலாம். கட் பண்ணும்போது ஸோ இந்த ஷேப்பில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸோ இந்த 1/2 inches நமக்கு வேண்டாம். ஸோ கட் பண்ணிடலாம். பிகாஸ் வந்து ஃப்ரண்ட் பீஸ் டபுள் பீஸாக தான் எடுக்க போகிறோம். ஃபோல் சைடில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ பட்டி பீஸ் கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ பட்டி பீஸ் கட் பண்ணுறதுக்கு பேக் பீஸ் அண்ட் ஃப்ரண்ட் பீஸை எடுத்து வச்சுக்கோங்க. மேலே கரெக்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை மேட்ச் பண்ணும்போது கீழே நமக்கு ஒரு எக்ஸஸ் மெஷர்மெண்ட் கிடைக்கும். ஸோ கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 2 inches வருது. ஸோ 2 inches. ஸோ இதை கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. பட்டி பீஸ் கட் பண்ண போகிறோம். ஸோ ஃபோல் சைட்லாம் வேண்டாம். இப்போ நான் லைனிங் ப்ளவுஸ்ன்றதுனால பட்டி பீஸ் ஆக்சுவலாக நமக்கு 4 பீஸ் வேணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வந்து லைனிங் கட் பண்ணிக்கிறேன், 2 பீஸ் மெயின் கிளாத்தில் கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணுறதுக்கு பட்டி பீஸ் கட் பண்ணுறதுக்கு ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா 2 inches வந்தது. ஸோ அதுலேருந்து நான் 1 1/2 வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன். பிகாஸ் நம்ம ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். பட்டி பீஸ் பார்த்தீங்கன்னா 3 1/2 எடுக்கிறேன்.
நெக்ஸ்ட் கீழே இருந்து ஒரு 1/2 inch. ½ inch எதுக்காகனா நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரு பர்ஃபெக்ட் ஷேப்ல நமக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட்டோட மார்க்கிங் எடுத்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ½ inch விட்டுட்டு ஸோ ஃப்ரண்ட்டோட டாட்டோட ஃபர்ஸ்ட் லைன் ஒரு மார்க்கிங். ஸோ இந்த மார்க் பண்ணிட்டு இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0.75க்கு வந்து ஒரு சின்ன டவுன் கொடுத்துக்கோங்க. பிகாஸ் நமக்கு இதுவும் வந்து ஒரு போட் ஷேப்ல வரணும் இல்லையா? ஸோ அப்போதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு பட்டி பீஸை ஜாயின் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸோ அந்த டாட்டோட நெக்ஸ்ட் பாயிண்ட்ல வச்சுட்டு ஸோ லென்த்தை மார்க் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டையும் தான் ஜாயின் பண்ண போறோம். ஸோ இவ்வளவுதான், இதான் பட்டி பீஸ். ஸோ ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள என் புருஷனும் சரி என் பிள்ளையும் சரி என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த விஷயம் உங்கள் வீட்லேயும் நடந்தால் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பட்டி பீஸ் கட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி ஸ்லீவ் கட்டிங் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே போட்டிருக்கேன். ஸோ அதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் டெஃபினட்டாக கட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கட்டிங் வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். ஸோ இதோட ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் வர ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வர வீடியோவில் வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை டெஃபினட்டாக போடுறேன். கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பண்ணுங்கள், இதில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை ஒரு கிளியர் வீடியோவை நான் நெக்ஸ்ட் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.